வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஹவு டு எக்ஸ்டெண்ட் யுவர் இவி பேட்டரி லைஃப், அதாவது உங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளின் பேட்டரியின் ஆயுளை எவ்வாறு நீடிப்பது என்பதை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். பொதுவாக அனைத்து லித்தியம் அயன் பேட்டரிகளைப் போலவே உங்கள் மின்சார வாகன பேட்டரியும் காலப்போக்கில் சிதைந்துவிடும். அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்த போதிலும் பேட்டரியை முடிந்தவரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டால் அது வாகனத்திற்கும் இறுதியில் சுற்றுச்சூழலுக்கும் சிறந்ததாக அமையும். உங்கள் இவி பேட்டரியின் ஆயுளை பாதுகாப்பதற்கு சில உதவி குறிப்புகள். உங்கள் இவி வெஹிக்கிளை பாதுகாப்பதற்கான எங்கள் சிறந்த குறிப்புகள் பின்வருமாறு: 1. தீவிர வெப்பநிலையை தவிர்க்கவும். 2. பேட்டரியை தட்டையாக இயங்க விடாதீர்கள். 3. உங்கள் பேட்டரியை அதிகமாக சார்ஜ் செய்யாதீர்கள். 4. வேகமாக சார்ஜ் செய்வதை தவிர்க்கவும். 5. சார்ஜ் செய்வதற்கு முன் உங்கள் பேட்டரியை குளிர வைக்கவும். குறிப்பு 1. தீவிர வெப்பநிலையை தவிர்க்கவும். அதாவது சேமிப்பிலும் உபயோகத்திலும் அதிக வெப்பம் தவிர்ப்பது நல்லது. ஆனால் குறிப்பாக வாகனத்தை நிறுத்தும்போது நேரடியாக வெப்பம் படாதவாறு நிறுத்தி வைப்பது நல்லது. குறிப்பு 2. டோன்ட் லெட் யுவர் பேட்டரி ரன் பிளாட். உங்கள் பேட்டரியை தட்டையாக இயங்க விடாதீர்கள். உங்கள் பேட்டரி சார்ஜ் 0% வடிகால் விடுப்பது உங்கள் பேட்டரிக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதில் ஆச்சரியமில்லை. உண்மையிலே உங்கள் பேட்டரி டிஸ்சார்ஜ் 20% குறைவாக இருக்க விடாமல் பாதுகாப்பது நல்லது. குறிப்பு 3. டோன்ட் ஓவர் சார்ஜ் யுவர் பேட்டரி. வேகமாக சார்ஜ் செய்வதை தவிர்க்கவும். பேட்டரியை அடிக்கடி 100% சார்ஜ் செய்யாமல் இருப்பது நல்லது. முழு சார்ஜ் உங்கள் நீண்ட இயக்க பயணத்தை வழங்கும் அதே வேளையில் உங்கள் பேட்டரியின் ஒட்டுமொத்த ஆயுளுக்கும் தீங்கு விளைவிக்கும். குறிப்பு 4. அவாய்ட் ரேபிட் சார்ஜிங். வேகமாக சார்ஜ் செய்வதை தவிர்க்கவும். நீங்கள் அவசரமாக இருந்தால் விரைவான சார்ஜிங் விலை மதிப்புள்ளதாக இருக்கும். உங்கள் நேரங்கள் பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் கடக்க நிறைய மைல்கள் இருந்தால். இருப்பினும் விரைவான சார்ஜிங் சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லது. குறுகிய காலத்தில் மின்னழுத்த சார்ஜிங் செய்து உங்கள் பேட்டரியை அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் வேகமாக சார்ஜ் செய்வதை நிறுத்தவும். குறிப்பு 5. லெட் யுவர் பேட்டரி கூல் பிஃபோர் சார்ஜிங். சார்ஜ் செய்வதற்கு முன் உங்கள் பேட்டரியை குளிர வைக்கவும். உங்கள் இவி வெஹிக்கிளுக்கு நல்ல ஓட்டத்தை அளித்திருந்தால் நீங்கள் நிறுத்தும் தருணத்தில் அதை சார்ஜ் செய்யாமல் நிறுத்துவது நல்லது. பேட்டரியை குளிர வைப்பது மிக மிக நல்லது. நன்றி, வணக்கம்.